வெல்கம் டு சுகந்திர பறவை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு மருதாணி உடைச்சிட்டு இருந்தோம். மருதாணி உடைச்சிட்டு வந்து ஒரு 5 மணி போல் தாங்க ரெடி பண்ணோம். அது வந்து 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நான் போய் உரல்கல்லில் அரைக்கிறேங்கம்மான்னு சொல்லிட்டு போய் உரல்கல்லில் அரைச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் குப்பையான குப்பை அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி மருதாணியை உள்ளே போட்டுக்கிறேன். மருதாணி அதிகம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். 2 கோட்டிங் போடாட்டி என்னன்ட்டு ஒரே கோட்டிங்கில் எல்லாத்தையும் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கை வலி எடுத்துருச்சு. அப்புறம் அல்பாக்கா குட்டி என்கிட்ட வந்து நின்னா அவளை துரத்திட்டு மறுபடியும் அரைக்க ஆரம்பித்தேன். அரைப்பட்டுருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும்னு சொன்னாங்க அம்மாட்ட கொண்டு போய் காட்டினோன்னே. பாருங்களேன், அதோடைய பதம் இன்னும் அரைக்கணுமா. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என் கை வலி எடுத்துருச்சு. கொஞ்ச நாள் விட்டு தான் அரைச்சேன். அப்புறம் உரல்கல்லில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மேலால் இருக்கிறத வலிச்சு விட்டு அரைச்சோம்னா டக்குன்னு அரைச்சிடலான்னு சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க சொன்ன மாதிரியே எடுத்து அரைச்சிட்ருந்தேன். அது நல்லா வலிக்கணும். இப்போ அரைக்க போகிறேன். மறுபடியும் பொறுமையாக இறக்கி பொறுமையாக மறுபடியும் அரைச்சிட்ருக்கேன். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே அரைச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். வச்சுட்டாங்க. கையில் நீட்டாக வைக்கிறாங்க. இவங்க வைக்கிறது எப்படி தான் வைப்பாங்கன்னே தெரில. நீட்டாக அழகாக வச்சிட்றாங்க. நம்ம வைக்கிறப்ப கசா முசான்னு போயிடுது. பாருங்களேன், இதோ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி ஊண்டாக வைக்காமல் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்காங்க. இந்த சைடெல்லாம் துளுண்டாக வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது. பாருங்கள், ஃபைனல் டச் முடிக்க போகிறோம். இதை ஒன்று கொடுத்துருந்தோம், வேலை முடிஞ்சுது. அப்புறம் நைட்டு சீக்கிரமாகவே தூங்க போயாச்சுங்க. அப்புறம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா கை நல்லாவே செவந்திருக்கு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாழைத்தண்டு கொடுத்தாங்க. அத்தை வீட்டுக்கு கொஞ்சம், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு எடுத்துருந்தோம். ஊருக்கு போகணும் அத்தை வீட்டுக்குன்னா. ஊருக்கு போகிற வீடியோ லாங் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது அம்மா பொரியல் செஞ்சுக்கலான்ட்டாங்க வீட்டுக்கு. நான் வெளியே வாசல் கூட்டு வரவங்களே அம்மா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. பொரியல், வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் வெண்டங்காய் குழம்பு. இந்த குழம்பு வெளியே வரைய வாசடிச்சுது. அப்புறமேட்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு மதியம் போல் நாங்கள் தென்னை மரத்துக்கு வந்துட்டோம். தென்னை மரத்துக்குள்ள ஒரே ஒரு கிளி உட்காந்துருந்தது. இந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது. மழை வர மாதிரியும் வெயில் அடிக்கிற மாதிரியும். அப்புறம் ஆட்டுக்குட்டிங்களை அவுத்து விட்டோம். இங்கே தான் படுத்துருந்தது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ செஞ்சு